ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லாவோட சாப்டர் 1 இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்னால் ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த லா வந்து எப்படி பேஸ் பண்ணாங்க, லாவை எப்படி கிரியேட் பண்ணாங்க, லாவோட ஹிஸ்ட்ரி என்ன, லாவை எந்த ஒரு மன்னர் எந்த காலத்துலேருந்து லா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறது தான் வந்து பார்த்தோம்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து சொல்லும். ஸோ லா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, லா ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ லா ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னா ஒன்றுமே இல்லை. ஸோ லா வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிறதுக்கு எந்த வழியில் அது வந்து உதவுது. ஸோ அது ஒன்று தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பியாண்ட் த சிலபஸ், அண்டர்ஸ்டாண்டிங் law is crucial for becoming a competent chartered accountant and they offer serve as the initial point of the contract of various legal matters. ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ லா வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னா லா வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங்கு. ஸோ சட்டம் தெரியாமல் உங்களால் வந்து எந்த ஒரு விஷயமே நடக்காது. ஸோ சட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியாவில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷருமே சட்டம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லா புக் வந்து சொல்லுது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது வந்து யாருக்கும் தெரியறதில்ல. பட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக போகிற நமக்கு வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து நம்ம வந்து நிறைய விஷயத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து ஜிஎஸ்டி போடுறதா இருக்கட்டும், இன்கம் டேக்ஸ் போடுறதா இருக்கட்டும், ஸோ டேக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளைண்ட்ஸுக்கு நம்ம வந்து சொல்கிறது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து லாவை நம்பி தான் நம்ம வந்து இருப்போம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு லா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எசென்ஷியல் நாலேஜ், legal knowledge is essential for advertising management and clients on legal issues and fundamental level. ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளைண்ட்ஸுக்கு நம்ம வந்து என்ன சொல்ல போகிறோம், நம்ம வந்து கிளைண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு அட்வைஸ், நம்ம வந்து கரெக்டான ஒரு அட்வைஸ் தரணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா லா வந்து சொல்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன் ஸ்பெஷலைசேஷன். So for those interested in taxation, it is important to recognize that the tax laws requires a fundamental understanding of the country's legal and regulatory framework. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு டேக்ஸை நம்ம போடணும்னா அது எத்தனை பர்சன்டேஜ் போடணுன்றதை வந்து நம்மளுக்கு வந்து சட்டம் தான் சொல்லும். ஸோ அந்த சட்டத்தை தான் நம்ம வந்து இப்போ வந்து முழுமையாக நம்ம வந்து படிக்க போகிறோம். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு ஒரு இத்தனை வழியில் வந்து யூஸாக இருக்குது லா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாவை வந்து படிக்கிறோம். ஸோ வெறும் இது வந்து நம்ம சிஏ ஃபவுண்டேஷன் புக்கில் கொடுத்துட்டாங்க அதனால் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை. ஸோ லா வந்து நம்ம வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆன பின்னாடியும் கூட லா வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு யூசேஜை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது லா வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ லா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யார், எந்த ஒரு காலகட்டத்தில் அது வந்து நடைமுறைக்கு செயல்பட்டுச்சு. ஸோ அதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஹியூமனிட்டி ஆஸ் டிரான்சாக்ஷன் ஃப்ரம் ஹண்டர் கேதரிங் டு அக்ரிகல்ச்சர் டு இண்டஸ்ட்ரியல் சோஷியல் ரெசல்யூஷன் இந்த காம்ப்ளெக்ஸ் சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் ரெக்வயரிங் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ மனுஷன் வந்து ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விவசாயம் பண்ணனால அதுக்கு வந்து லா வேணும். ஸோ ஒரு தொழிற்சாலை உருவாக்கணும்னாலும் அதுக்கும் வந்து லா வேணும். ஸோ நம்ம வந்து ஒரு புது செயல் செய்யணும்னாலும் அதுக்கும் வந்து சட்டம் தெரியணும். ஸோ அது வந்து என்னன்னா, ஒரு லா வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னா என்னன்னா, எது செய்யணும், எது எப்படி செய்யணும். ஸோ அதுதான் வந்து லா, வேற ஒன்றுமே இல்லை. ஸோ எவாலுவேஷன்ஸ் ஆஃப் லான்னா அது ஒன்று தான். ஸோ அதுக்கப்புறமா யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா, the recognized as the oldest known written law created by the King Hammurabi. ஸோ கிங் ஹமுராபியால் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சட்டம் வந்து கிரியேட் பண்ணப்பட்டது. ஸோ அவர் வந்து எந்த ஊர் ஆட்சி செஞ்ச கிங் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா பேபிலியான். ஸோ பேபிலியான் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பக்கத்தில் இருக்குது. ஸோ அவர் வந்து எந்த காலகட்டத்திலேருந்து அவர் வந்து ஆட்சி செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா 1792 to 1858 BC. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் தான் அவர் வந்து அந்த ஒரு பேபிலியான் அப்படின்ற ஒரு ஊரை அவர் வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு. த 12 டேபிள். ஸோ த 12 டேபிள் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பார்க்கலாம். இன் 1450 BC லா இன்ஸ்கிரைப்ஸ் ஆன் 12 பிரான்ஸ் டேபிள்ஸ் இன் ரோம் கன்சிடரிங் த ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் கோட் இன் எனி சிவிலைசேஷன். ஸோ ரோமில் வந்து பார்த்தீங்கன்னா 12 பிரான்ஸ் டேபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து லா வந்து அவங்க வந்து எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அதான் வந்து அவங்க வந்து 12 பிரான்ஸ் டேபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கன்சிடரிங் த ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் கோட் ஆஃப் எனி சிவிலைசேஷன். ஸோ வந்து 1450 BCயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோம் வந்து அந்த ஒரு சட்டத்தை வந்து அவங்க வந்து ஒரு ஊருக்காக நிபந்தனை பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு ராஜாவாக ஆட்சி செஞ்சது. இது வந்து ஒரு கவர்மெண்ட். ஸோ ஒரு ரோமோட கவர்மெண்ட் வந்து முதல்ல கவர்மெண்ட் கொண்டு வந்த லா வந்து பார்த்தீங்கன்னா 1450 BCயில் வித் 12 பிரான்ஸ் டேபிள்ஸ். அந்த 12 பிரான்ஸ் டேபிள்ஸ் கீழே அந்த 12 பிரான்ஸ் டேபிள்ஸ்னால் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு செட் ஆஃப் ஆக்ட்னு சொல்லலாம். ஸோ ஒரு 10 செட் ஆஃப் ஆக்ட் வந்து ஒரு பிரான்ஸ் டேபிள் அப்படின்னா ஒரு 120 ஆக்டை வந்து அவங்க வந்து முதல்ல வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாரால் கிரியேட் பண்ணப்பட்டது, என்ன ஏது, நமக்கு அது எப்படி யூஸ் ஆகுது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் லா. சட்டம்னா என்னது. ஃபர்ஸ்ட் சட்டம்னா வேற ஒன்றுமே இல்லைங்க, இது செய்யணும், இது செய்யக்கூடாது, அவ்வளோதான்.
அதை சொல்கிறது தான் வந்து சட்டம். அது எதுக்காக செய்யணும், யாருக்கு அது பெனிஃபிட் ஆகுது, யாரால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு சட்டம் எதுக்காக கிரியேட் செய்யப்பட்டது. ஆப்ளிகேஷன் அண்ட் டியூட்டிஸ். லா இஸ் எ செட் ஆஃப் ஆப்ளிகேஷன் அண்ட் டியூட்டிஸ். ஆப்ளிகேஷன் அண்ட் டியூட்டிஸ்னா அதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கிறதுனால தான் அது வந்து லா வந்து கிரியேட் ஆகப்பட்டது. ஸோ டியூட்டிஸ்னா அது வந்து எல்லாராலையுமே ஃபாலோ பண்ணப்படணும் அப்படின்றது தான் வந்து டியூட்டிஸ். இம்போஸ்ட் பை த கவர்மெண்ட், அது வந்து கவர்மெண்டால் கிரியேட் பண்ணப்படுது. எதுக்காக அது வந்து கிரியேட் பண்ணப்படுதுன்னா மக்களுக்கு வந்து அது வந்து ஒரு பாதுகாப்பை கொடுக்கறதுக்காகவும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காகவும் ஒரு நியாயத்தை கொடுக்கறதுக்காகவும் தான் அது வந்து பாடுபடுது. அது வந்து கிரியேட் பண்ணப்பட்டது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு நம்பிக்கை, ஒரு என்ன சொல்றது, ஒரு நியாயம். ஸோ மூணுத்தையுமே வந்து சொசைட்டிக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து கவர்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணப்படுது லான்றதை. த லீகல் சிஸ்டம் இன் இந்தியன் மைனஸ் த சோஷியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் டிமினிஷன்ஸ் ஆஃப் அவர் டைவர்ஸ். ஸோ த லீகல் சிஸ்டம் இன் இந்தியா மைனஸ் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் லா வந்து எதுக்காக யூஸ் பண்ணப்படுது. ஸோ ஒரு சோஷியல் வேலை நம்ம செஞ்சாலும் சரி, பொலிட்டிக்கல் வேலை செஞ்சாலும் சரி, எக்கனாமிக்கல் வேலை செஞ்சாலும் சரி, கல்ச்சுரலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். லா வந்து எல்லா ஒரு மனுஷனுமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அடுத்தது வந்து சோர்சஸ் ஆஃப் லா. சோர்சஸ் ஆஃப் லான்னா லா வந்து யாரால வந்து கிரியேட் பண்ணப்படுது. ஸோ லா வந்து யாராலும் அதை வந்து உருவாக்க முடியும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சோர்சஸ் ஆஃப் லா. கான்ஸ்டிடியூஷன். ஸோ கான்ஸ்டிடியூஷன் வேற ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அம்பேத்கர் எழுதினார் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு கான்ஸ்டிடியூஷன் தான். அந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனாலையுமே வந்து லா வந்து உருவாக்கப்படும். அதனால எப்படி உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து, ஸோ இப்போ பழைய லாவை வந்து இப்போ வந்து ஒரு லா வந்து 1917 அவங்க வந்து ஒரு ஆக்ட் எழுதியிருக்காங்கன்னா, ஸோ அந்த ஒரு ஆக்ட் வந்து ஒர்க் ஆகலை, ஸோ அந்த ஒரு ஆக்ட் வந்து அவுட் ஆஃப் டேட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களே வந்து அந்த ஒரு லாவை வந்து அவங்க வந்து மாடிஃபிகேஷன் பண்ணலாம். கான்ஸ்டியூஷனுக்கு அந்த ஒரு உரிமை இருக்குது. ஸோ அவங்க வந்து அந்த ஒரு ஆக்டை வந்து மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கும் அந்த ஒரு லா கிரியேட் பண்ணுற அந்த ஒரு அத்தாரிட்டி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லாஸ். பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லாஸ் நம்ம எதை சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா, ராஜ்யசபா, அதுக்கப்புறம் ஸ்டேட் லாஸ். ஸோ இந்த ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம வந்து ஒரு லாவை கொண்டு வரணும்னா அது வந்து பார்லிமெண்டால் மட்டும்தான் முடியும். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டுமே இருக்கும். லோக்சபாவில் ஒரு ஆக்ட், ஒரு பில்லு வந்து பாஸ் ஆகும். அந்த பில்லை வந்து நம்ம வந்து லோக்சபாவில் ஃபஸ்ட்டு வந்து டிபேட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து சட்டமன்றம்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ரூலிங் பார்ட்டியும் ஆப்போசிட் பார்ட்டியும், ஸோ இப்போ ரூலிங் பார்ட்டி வந்து பிஜேபி, ஆப்போசிட் வந்து பார்த்துக்கிட்டோம்னா காங்கிரஸ். ஸோ பிஜேபியும் காங்கிரஸும் வந்து பேசுவாங்க. ஸோ இந்த லா வந்தால் இது நல்லது இருக்குது, இது கெட்டது இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பேசுவாங்க. பேசிட்டு அதுக்கப்புறமா அது வந்து ராஜ்யசபா எம்பிஸ் கிட்ட வந்து போகும். ஸோ அதுக்கப்புறம் எம்பிஸ் கிட்ட போயிட்டு அவங்களும் பேசுவாங்க. யாரெல்லாம் எம்பிஸ் இருக்காங்க அவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் என்னோ அதை வந்து பார்ப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வரணும்னா அது அப்படி. ஸ்டேட் லா கொண்டு வரணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது ஸ்டேட்டில் வந்து தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே இருக்குது ரூலிங் பார்ட்டி, ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஏடிஎம்கே இருக்குது. ஸோ ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சட்டமன்றத்தில் வந்து போயிட்டு பேசி அந்த ஒரு லா வந்து உருவாக்குவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லா கிரியேட் ஆகிற ஒரு மெத்தடு. ஸோ ஜுடிஷியல் ப்ரெசிடென்ஷியல். ஸோ ஜுடிஷியல் பிரசிடென்டிஸ். ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா ஒரு ஜட்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சட்டத்தை வந்து மாத்திர ஒரு உரிமை இருக்குது. பட் அதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு கேஸால், ஸோ இப்போ வந்து ஒரு பார்லின் வர்சஸ் பார்லின் அந்த ஒரு கேஸில் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ அந்த ஒரு கேஸ் லாவை வச்சு அவங்க வந்து மாற்ற முடியும். ஸோ இந்த ஒரு கேஸில் இது இப்படி இருக்குது அப்படின்றதுனால அது வந்து மாற்ற முடியும். ஸோ இந்தியா ஆப்ரேட்ஸ் as a parliamentary democracy government by a constitution that serves as a fundamental and sources of all laws, representing elected to the parliament and the state assemblies, create law making and parliament the ultimate law making authority. ஸோ இது வந்து என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அசம்பிளியாலையும் வந்து லா உருவாக்க முடியும், சென்ட்ரல் கவர்மெண்டாலையுமே வந்து லா வந்து உருவாக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய அந்த ஒரு நல்லதுக்காக தான். அது எதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கும் அந்த ஒரு ஸ்டேட் அசம்பிளிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லா மேக்கிங் அத்தாரிட்டி இருக்குது. ஸோ அதுதான். ஸோ அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அண்ட் எவால்வேஷன் 1950. இந்தியாவில் எப்படி லா வந்து ஒரு அந்த ஜெனரேஷன்லேருந்து இந்த ஜெனரேஷன் மாறுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் என்டர்ட் பை யூகே பார்லிமெண்ட் சர்விங் ஆஸ் ப்ரெசிஷியர் டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ 1935 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ பிரிட்டிஷ் ரூலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் இருப்பாங்க. ஸோ அந்த ஹெட்டு சொல்கிறத தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரூலாக கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பிரிட்டிஷ் கோர்ட்லேயே போயிட்டு அவங்க கிட்ட அந்த கோர்ட்டில் போயிட்டு அவங்க கிட்ட இருந்து நம்ம ஜெயிச்சு அதை வந்து நம்ம வந்து ஒரு லாவாக கொண்டு வர முடியும் 1935. ஸோ 1937 என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா
ஃபெடரல் கோர்ட் எஸ்டாப்ளிஷ்ட் வித் அப்ளிடேட் ஒரிஜினல் அண்ட் அட்வைசரி ஜுடிஷியல். ஸோ இதுதான். ஸோ அந்த ஒரு பிரிட்டிஷ் கோர்ட்டில் நம்ம போவோம். அந்த ஒரு கோர்ட்டில் நம்ம போயிட்டு வாதாடிட்டு அதை வந்து அவங்க வந்து லாவாக அவங்க வந்து அப்ரூவ் பண்ணாங்கன்னா அதை தான் நம்ம வந்து லாவாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் 1950 என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அடாப்டட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபெடரல் கோர்ட் வித் சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்தியா வந்து ஃபெடரல் கோர்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட கோர்ட், சுப்ரீம் கோர்ட்ன்றது வந்து இந்தியாவோட கோர்ட்டு. ஸோ ஃபெடரல் கோர்ட்டை வந்து அவங்க வந்து எடுத்துட்டு வந்து பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட்டை வந்து 151 கேசஸ்க்கு அப்புறமா சுப்ரீம் கோர்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லா வந்து உருவானது. த கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரம் யூனிட்டரி டு ஃபெடரல் கவர்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் பவர்ஸ் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் டு மைக்ரேட் டிஸ்பியூட்ஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட்டை கொண்டு வந்த பின்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் பாதியாக அவங்க வந்து பொறுப்புகளை கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எதனால் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து சென்ட்ரலுக்காகவும் ஸ்டேட்டுக்காகவும் வந்து பாதி பிரச்சனையாக பிரித்து கொடுத்த பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஒரு ஸ்டேட்டில் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஸோ சுத்தமாக பிரச்சனை இல்லாமல் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இப்போ தான் நம்ம வந்து மெயின் சாப்டருக்குள்ளேயே வரோம். ஸோ கான்ஸ்டிடியூஷன் வந்து எப்படி உருவாச்சு, ஸோ எதை பேஸ் பண்ணி அவங்க வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேஃப்கார்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஒரு மனுஷனுக்கு ஒரு முக்கியத்துவமான விஷயம் என்ன அப்படின்றத அவங்க வந்து பேஸ் பண்ணி அந்த ஒரு சட்டத்தை உருவாக்குனாங்க. அவுட்லைன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ அவங்களோட வேலை என்னது, ஸோ அவங்களுடைய அடிப்படை வேலை என்னது, அடிப்படை உரிமை என்னது, அடிப்படை வேலை என்னது, இது ரெண்டத்தை பேஸ் பண்ணி உருவாக்குனாங்க. டிலினேட்ஸ் பவர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன பவர், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன பவர், இதை ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு லாவை வந்து அவங்க வந்து உருவாக்குனாங்க. ஸோ அடுத்தது லெஜிஸ்லேட்டிவ் டிசிஷன். த கான்ஸ்டிடியூஷன் டிவைடட் லா மேக்கிங் அத்தாரிட்டிஸ் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் த்ரூ 3 லிஸ்ட். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு லா மேக்கிங் அத்தாரிட்டி வந்து உன் ஸ்டேட்டுக்காக நீ வந்து உன் ஸ்டேட்டுக்கு உள்ளுக்குள்ளேயே நீ வந்து கொஞ்சம் லாஸை நீ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து ஒரு ரூல் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ரூலிங் பார்ட்டியும் ஒத்துக்கணும், அப்போசிட் பார்ட்டியும் ஒத்துக்கணும். ஸோ 2 பேரும் ஒத்துக்கிட்டா நீங்கள் வந்து உங்கள் ஸ்டேட்டில் வந்து நீங்கள் வந்து லாவை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஸோ சென்ட்ரலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த கட்சி இருக்குதோ, ஸோ என்ன பார்ட்டிஸ் இருக்குதோ அந்த எல்லா பார்ட்டிஸுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்ரூவல் கொடுத்த பின்னாடி வந்து உங்களால் வந்து ஒரு லாவை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ சென்ட்ரல் லிஸ்ட்டில் என்னென்ன லா வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் யூனிஃபார்ம் லா அக்ராஸ் இந்தியா. ஸோ இன்கம் டேக்ஸ் வந்து நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா நம்ம வந்து கட்டி தான் ஆகணும். ஸோ அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் உருவாக்குனாங்க. ஸோ அந்த ஒரு லா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. ஸ்டேட் லா வந்து லா அப்ளிகபிள் ஓன்லி வித்தின் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ். ஸ்டேட் லா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, அது இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு லா வந்து கொண்டு வரப்படுறாங்கன்னா அந்த ஒரு லா வந்து தமிழ்நாட்டுக்கு உள்ள மட்டும்தான் நம்மளால வந்து பார்க்க முடியும். ஸோ தமிழ்நாட்டுக்கு உள்ள மட்டும்தான் அந்த ஒரு லா வந்து ஃபாலோவும் பண்ணுவாங்க, அந்த ஒரு லா வந்து இதுவும் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவாங்க. கான்கரண்ட் லிஸ்ட்னா ரெண்டுமே இருந்து ஸ்டாம்ப் டியூட்டி போத் எனாக்ட்ஸ் லா. ஸ்டாம்ப் டியூட்டினா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லாவும் ஃபாலோ பண்ணுவாங்க, சென்ட்ரல் லாவும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கான்கரண்ட் லிஸ்ட்டுன்னுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த லா வந்து அவங்க வந்து எப்படி கிரியேட் பண்ண போகிறாங்க, ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் லா, அது என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். பில் இன்ட்ரடியூஸ்டு, லா இன்ட்ரடியூஸ்ட் இன் பார்லிமெண்ட் ஆஸ் பில். ஸோ லா வந்து ஒரு சட்டம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சட்டத்தை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனு போடுறது வந்து யார் போடுவாங்கன்னு பார்த்தோன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போடுவாங்க. ஸோ அது பேர் வந்து பில்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லான்னு சொல்ல மாட்டாங்க, ஆக்ட்னு சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதை வந்து பில்லுன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து பில்லை வந்து எங்கே போகும்னு சொல்லி பார்த்தோன்னா லோக்சபாவுக்கு போகும். ஸோ லோக்சபாவில் வந்து எதிர்கட்சிக்காரங்களும் ஆளுங்கட்சிக்காரங்களும் 2 பேரும் வந்து பேசி முடிவு எடுத்து அந்த ஒரு அசன்ட்டுக்கு அந்த ஒரு என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்ன நல்லது இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குது, அது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி அது வந்து மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்புவாங்க. ராஜ்யசபாவில் வந்து பார்த்தோன்னா எம்பிஸ் இருப்பாங்க. எம்பிஸுமே வந்து அதை வந்து என்னென்ன நல்லது கெட்டது இருக்குதா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி மக்களுக்கு இது வந்து உபயோகமாக இருக்குதா இல்லை இதே மாதிரி இன்னொரு லா இருக்குதா அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்க வந்து அடுத்தது வந்து அவங்களோட அப்ரூவலும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரசிடென்ட் கிட்ட போகும். ஸோ பிரசிடென்ட்டோட கையெழுத்து வந்து கண்டிப்பாக வேணும். என்னதான் பிரசிடென்ட் வந்து பார்த்து அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டு அவங்க வந்து சைன் போடுற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அதில் வந்து பிரசிடென்ட்டோட சைன் இருக்கணும். அதுக்கப்புறம் அஃபிஷியல் பப்ளிகேஷன். ஸோ அஃபிஷியல் பப்ளிகேஷன் அப்படின்னா வந்து இந்தியாவில் வந்து அதை வந்து கெசட்னு சொல்லுவாங்க. ஸோ கெசட்டில் போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பப்ளிகேஷன் ஆஃப் அஃபிஷியல் கெசட். ஸோ அந்த ஒரு பிரசிடென்ட்டோட அசென்ட் கிடைச்சதுக்கப்புறம் அந்த ஒரு பில்லை வந்து அவங்க வந்து கெசட்டில் போட்டுருவாங்க. கெசட்டில் போட்டதுக்கப்புறம் அது பேர் வந்து ஆக்டாக மாறும். ஸோ அந்த ஆக்ட் வந்து என்னைக்கு இந்த அது ஆக்டாக மாறும்னா
அந்த ஒரு பப்ளிகேஷன் அப்போ அதில் வந்து டேட் மென்ஷன் ஆயிருந்தா அந்த ஒரு டேட்லேருந்து அது வந்து ஃபோர்ஸுக்கு வரும். அந்த ஒரு பப்ளிகேஷன் அப்போ டேட் மென்ஷன் ஆகலைன்னா எந்த டேட்டில் அது வந்து பப்ளிக் பண்ணுறாங்களோ அந்த டேட்லேருந்தே அந்த ஒரு ஆக்ட் வந்து அது வந்து ஃபோர்ஸுக்கு வந்துடும். டைப்ஸ் ஆஃப் லா இன் இந்தியன் லீகல் சிஸ்டம். ஸோ ஒரு 4 லா இருக்குது. ஸோ லான்னா ஒரு 4 டைப். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக இல்லை, பட் ஒரு பேசிக் ஒரு கிரிமினல் லா, சிவில் லா, காமன் லா அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லி ஒரு 4 லா இருக்குது. ஸோ அந்த 4 லாவை பேஸ் பண்ணி நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ கிரிமினல் லான்னா என்னன்னா அட்ரஸஸ் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் த ஸ்டேட். impose penalties to violation to maintain public orders. ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டாவோ இல்லை ஒரு மனுஷனுக்கு அகேன்ஸ்டாவோ இல்லை ஒரு மிருகத்துக்கு அகேன்ஸ்டாவோ அது அவங்க வந்து ஒரு கொலை செய்யறதோ இல்லை கொலை செய்ய தூண்டுறதோ இல்லை வந்து ஒரு ரேப்பு, மர்டரு, ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தோன்னா கிரிமினல் லாவில் வரும். ஸோ அதை நம்ம வந்து கீழே பார்ப்போம். ஸோ சிவில் லா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம இப்போ வந்து ஒரு கிளான்ஸாக பார்த்துப்போம். கீழே வந்து நம்ம வந்து மெயினாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிவில் லான்னு வந்து பார்த்தோன்னா இப்போ டிஸ்பியூட்ஸ், ஸோ எனக்கும் என் பக்கத்து நிலத்துக்காருக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அது வந்து சிவில் லா கீழே வரும். ஸோ அதனால் வந்து அது இதில் வந்து மெயினாக வந்து பனிஷ் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து பிரச்சனை முடிச்சோட தான் பார்ப்பாங்க. பட் கிரிமினல் லாவில் வந்து பார்த்தோன்னா அதில் வந்து மெயினாக பனிஷ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ கிரிமினல் லா, சிவில் லா இதுதான். ஸோ கீழே வந்து பார்த்தோன்னா காமன் லா. Common law, a legal system based on the judicial precedents and established customs shaping future ruling. So common lawனா எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு மனுஷனுக்கும் வர்ற பிரச்சனை. இது வந்து ஒரு மனுஷனுக்கும் வந்து குத்தி கொலை பண்ணுறது. காமன் லான்னு பார்த்தோம்னா மீதி என்னென்ன இருக்குதோ மீதி எல்லாமே அதில் வந்துடும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னா ஃபண்டமெண்டல், அது வந்து அந்த ஒரு ஜட்ஜே வந்து ஒரு 10 முறை ஹியரிங் இருக்குதுன்னா அந்த ஒரு 10 ஹியரிங் அப்புறமா வந்து பார்த்துட்டுனா ஒரு லாலும் ஒன்று இருக்கும். ஸோ அது இல்லை, இதுதான் நியாயத்தை பேஸ் பண்ணி போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஸோ அந்த ஒரு நியாயத்தை பேஸ் பண்ணி போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஜஸ்டிஸு. ஸோ கிரிமினல் லா பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். கிரிமினல் லா இஸ் கன்சர்ன் வித் த வயலேஷன்ஸ் ஆஃப் த ரூல்ஸ் ஆஃப் லா ஆர் பப்ளிக் ராங்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் ஆஃப் த சேம். கிரிமினல் லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை குத்தி கொலை பண்ணுறது. ஸோ அவ்வளோதான், பப்ளிக் ராங்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் ஆஃப் த சேம். ஸோ அந்த ஒரு தப்பு செஞ்சதுக்கான அந்த ஒரு தண்டனை. ஸோ இவ்வளோ தான் கிரிமினல் லான்னா, தப்பு செய்கிறது, அந்த ஒரு தப்பு செஞ்சதுக்கான தண்டனையை கொடுக்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் லா. ஸோ இது கிரிமினல் லா வந்து எந்தெந்த கோடு கீழே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியன் பேனல் கோட் டிஃபைன்ஸ் கிரைம்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட். ஸோ இந்தியன் பேனல் கோட் 1856. ஸோ அது வந்து நான் வந்து அங்கே டைப் பண்ண மறந்துட்டேன். ஸோ கோட் ஆஃப் அது ஒன்று இந்தியன் பீனல் கோட். அதுக்கப்புறம் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1950 சிஆர்பிசி டிஃபைன்ஸ் ப்ரொசீஜர் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் பனிஷ்மெண்ட். ஸோ இது ரெண்டுத்துக்கு கீழே தான். ஸோ கோடுக்கும் ஆக்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க. ஆக்ட் வந்து 1. ஸோ கோடு வந்து ஒரு 10, ஒரு 8 இல்லை 4. ஸோ ஏதோ ஒரு குரூப் ஆஃப் ஆக்ட் சேர்ந்தது தான் வந்து ஒரு கோடு. ஸோ கோடு நம்ம அதை தான் சொல்லுவோம். கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் சிஆர்பிசி, அதுவும் வந்து கோடு தான். ஸோ டிஃபென்ஸ் ப்ரொசீஜர் அண்ட் எக்ஸைட்டிங் பனிஷ்மெண்ட். ஸோ இது ரெண்டு தான் வந்து பார்த்தோம்னா இது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிரிமினல் அஃபென்சஸ். ஸோ மர்டரு, ரேப்பு, தீஃப், ஃப்ராடு, சீட்டிங்கு, அசால்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா கிரிமினல் லாவோட எக்ஸாம்பிள்ஸில் வரும். ஸோ நீ வந்து மர்டர் பண்ணுறதுனாலும் இந்தியன் பீனல் கோட் ஆர் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கீழே தான் வந்து உனக்கு வந்து தண்டனை வந்து வழங்கப்படும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா சிவில் லான்னா என்னன்னா டிஸ்பியூட் ரெசால்யூஷன்னா வேற ஒன்றுமே இல்லை. இப்போ எனக்கும் வேற ஒருத்தருக்கும் பிரச்சனை இருந்தால் அதை வந்து தண்டனை கொடுக்க மாட்டாங்க. அந்த தண்டனை பட் இது வந்து தப்பு செய்யறது. தப்புன்னா ஆக்ட் வந்து அஃபென்ஸ் இல்லை, ஆனால் இது வந்து தப்பு. எனக்கும் இப்போ வேற ஒருத்தருக்கும் பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை முடிச்சு விட தான் பார்ப்பாங்களே ஒழிய 2 பேருக்கும் தண்டனை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிவிலில் வந்து சொல்லுது. சிவில் கோர்ட் ஹேண்டில் கோர்ட்ஸ் வேர் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டியூட்டிஸ் நாட் டு பனிஷ் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ அது வந்து தப்பு எது சரியதுன்னு சொல்லுவாங்களே ஒழிய இதில் வந்து தண்டனை கொடுக்க மாட்டாங்க. So procedural courts, the process of administrating civil law follows the code of criminal procedure established in 1908. So இது வந்து the civil law வந்து எந்த ஒரு கோடு கீழே வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the code of civil procedure established in 1908. ஸோ இந்த ஒரு கோடு கீழே தான் வந்து சிவில் லா வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அடுத்தது கேட்டகரி ஆஃப் சிவில் லாவில் வந்து என்னென்ன மாதிரி பிரச்சனை வரும். ஸோ லா ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ கான்ட்ராக்டை வந்து மீறுறது. ஃபேமிலி லா. ஸோ ஃபேமிலி லாவில் வந்து பார்த்துட்டுனா
இப்போ நான் வந்து 5 லட்ச ரூபாய் நான் வந்து உனக்கு வந்து மாதம் மாதம் நான் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்குறேன்னா அந்த 5 லட்சம் என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது. அடுத்தது ப்ராப்பர்ட்டி லானா எனக்கும் வேற ஒருத்தவங்களுக்கும் சொத்து முறையில் பிரச்சனை வர்றது. ஸோ லா ஆஃப் டாட்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேற ஒருத்தர் மூலியமாக பிரச்சனை வர்றது, தூண்டி விட்டுறது. ஸோ அதுதான் வந்து லா ஆஃப் டாட்டு. ஸோ அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சிவில் அஃபென்சஸ், பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்டை போட்டு அதை வந்து நம்ம நடத்த முடியாது அப்படின்னு சொல்றது. நான் டெலிவரி ஆஃப் கூட்ஸை வந்து என்னால் வந்து டெலிவரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது. நான் பேமெண்ட் ஆஃப் டெப்ட் டு லெண்டர்ஸ் ஆர் செல்லர்ஸ் டிஃபர்மேஷன். நான் பேமெண்ட் ஆஃப் டெப்ட்னா அந்த ஒரு டெப்டை வந்து என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்றது. டிஸ்பியூட் பிட்வீன் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட்ஸ். ஸோ இப்போ வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கும் வாடகை வீட்டோட ஓனருக்குமே பிரச்சனை வர்றது. ஸோ காமன் லா. A judicial president of case law forms part of common law. A judicial president na judge the forms of the common law. So அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மெயின் ஒரு அத்தாரிட்டியாக இருப்பாங்க. ஸோ a decision made by the Supreme Court is mandatory for all courts in India as a state on Article 141 of Indian Constitution. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு நியாய முறையில் போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது தான் வந்து எல்லாமே கேட்டாகணும். ஸோ இது மட்டும் இல்லை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சொன்னால் ஹை கோர்ட்டும் கேட்டாகணும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டும் கேட்டாகணும், மெட்ரோபாலிட்டன் கோர்ட்டும் கேட்டாகணும். ஸோ த பிரின்சிபல் as known as the state decisive supportive the concept of the common law. Decision is a Latin term translated to the stand by that which is decided. ஸோ இது வந்து என்னன்னா அந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதோ அதான் வந்து ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் கேட்கணும் அப்படின்றது வந்து ஸ்டேட் டிசிசிவ். அது வந்து ஒரு லாட்டின் வேர்டு. ஸோ அந்த ஒரு வேர்டை வந்து கான்செப்ட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு காமன் லாக்கான மார்க் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும். ஸோ கோர்ட் மஸ்ட் பி adhered to the doctrine which dealing the cases that share significant similarities with the earlier decision. ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன டிசிஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கு சிமிலாரிட்டிஸான கேசஸ்க்கு வந்து அதை பேஸ் பண்ணி தான் வந்து தருவாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஸோ ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் இஸ் ஜஸ்டிஸ் தட் டிரான்சென்ட் ரிட்டன் லா. ஸோ அந்த லாவில் வந்து என்ன எழுதுனாங்களோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நேச்சர்ன்றது. ரீசன் டிசிஷன் ஜட்ஜ்மெண்ட் மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் த சவுண்ட் ரீசனிங் அண்ட் ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்தாவை இழுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு நேர்மையான ஒரு தீர்ப்பை கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் டிசிஷன். Nemo judex in causa. No one should serve as a judge in their own case ruling biased. ஸோ இப்போ நானே வந்து கேஸில் அந்த ஒரு சம்மந்தப்பட்டுட்டு என்னோட சொந்தக்காரரே வந்து அந்த ஒரு ஜட்ஜாக மாறணும்னா அது வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸில் அது வந்து வராது. ஸோ ஆடி ஆல்டரம் பாரம். Here the other party ensure and fair hearing for all parties involved. ஸோ ரெண்டு தரப்புலையும் என்னென்ன சொல்கிறாங்க அது அப்படின்றத அதை வந்து நம்ம வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு டிசிஷன் மேக் பண்ணுவோம் இல்லையா. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பண்ணக்கூடாது. பண்ணால் அந்த ஒரு ஜட்ஜை வந்து பனிஷ் பண்ணுவாங்க. Judge can modify or overturn common law, but it cannot be changed statutory law. ஜட்ஜ் கேன் ஒரு காமன் லாவை வந்து ஜட்ஜால் வந்து ஒரு மாடிஃபை பண்ண முடியும். அதுவும் எந்த ஜட்ஜால் பண்ண முடியும்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருந்த ஜட்ஜை வந்து ஒரு ஹை கோர்ட்டுக்கு நம்ம வந்து அந்த ஒரு கேஸை நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னும் போது அந்த ஜட்ஜை வந்து அந்த ஜட்மெண்ட்டை வந்து ஓவர் டர்ன் பண்ண முடியும். பட் இட் கேனாட் பி சேஞ்ச் ஸ்டாட்டுட்டரினா அது அப்படியே பின்னாடி போக முடியாது அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்ல வராங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ஃபோர்சிங் ஆஃப் லா. ஆஃப்டர் அ லா இஸ் enacted in parliament, it must be enforced, monitoring, complementing with the law is the responsibility of the executively breached. ஸோ லாவை வந்து நம்ம வந்து பார்லிமெண்ட்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும். ஸோ மக்களுடைய நடைமுறைக்கு அதை வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது எப்படி கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். டிபெண்டிங் ஆன் வெதர் த லா சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் லா, த சென்ட்ரல் லா ஆர் ஸ்டேட் லா, த ரெஸ்பெக்டிவ் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்ட் அஸ் த என்ஃபோர்சிங் அத்தாரிட்டி. ஸோ இவங்க தான் வந்து அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்படுறதும் வந்து சென்ட்ரல் லா அண்ட் ஸ்டேட் லா. ஸோ இதை தான் வந்து அவங்க வந்து நடைமுறை கொண்டு வருவாங்க. ஸோ ஒரு ரூல் வந்து போட்டாங்கன்னா மோஸ்ட்லி அது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணி தாங்க ஆகணும். ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து சென்ட்ரலாக ஸ்டேட் கவர்மெண்ட். அதுக்கு தான் வந்து போலீஸ் இருக்காங்க, போலீஸ் ஆர்மி எல்லாமே அதுக்காக தான் இருக்காங்க. ஸோ ஒரு லாவை பிரீச் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ கீ மினிஸ்ட்ரிஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்து கீ மினிஸ்டர் நம்ம வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்கில் மட்டும்தான் வரும். ஸோ மட்டும்தான் ஒரு மீன்ஸ் இது வந்து லைஃப்க்கு யூஸ் ஆகும். பட் இது வந்து ஒரு பேசிக் நாலேஜ் ஆஃப் த மினிஸ்ட்ரி.
ஸோ இந்த ஒரு இந்தியா எந்தெந்த மூலியமாக ரன் ஆகுது. ஸோ லா வந்து எப்படி பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரிஸ் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் கோர்ட் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அதை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து மினிஸ்ட்ரிஸ்குள்ளே போகலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ். ஸோ இந்த ஒரு 4 மினிஸ்ட்ரிஸ் தான் வந்து இருக்குது. இது என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கீழே பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரி அதை வந்து ஒரு 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 எந்த ஒரு வரைபடத்தில் இருக்குது. வரைபடம் மீன்ஸ் அதை எப்படி சொல்லிட்டோம். ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் அது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து எத்தனை பிரான்ச்சஸாக இருக்குது, அது வந்து என்னன்றது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மினிஸ்ட்ரி கன்சிஸ்ட் சிக்னிஃபிகன்ட் அண்ட் இஸ் பொலிட்டிக்கலி அக்கௌண்டபிள் த்ரூ எ மினிஸ்டர். ஸோ ஒரு மினிஸ்ட்ரின்னா அதுக்கு ஒரு மினிஸ்டர்னு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு மினிஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மினிஸ்ட்ரிக்கு உள்ள என்னென்ன நடக்குதோ எல்லாத்துக்குமே அந்த ஒரு மினிஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள். ஸோ கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஓவர்சி சிக்னிஃபிகன்ட் மினிஸ்டர் ஆஸ் பார்ட் ஆஃப் த யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ கேபினெட் மினிஸ்டர் அப்படின்னா ஸோ யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மேலே. ஸோ மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே மேலே வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ். மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஜூனியர் மினிஸ்டர் ஹூ அசிஸ்ட் த கேபினெட் மினிஸ்டர். ஸோ ஜூனியர் மினிஸ்டர்னா ஸோ கேபினெட் மினிஸ்டருக்கு கீழே வேலை செய்கிறவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் இன்சூரன்ஸ் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இஸ் என்ஃபோர்ஸ்பிள் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் த்ரூ த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் த்ரூ த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் the Ministry of Finance through the Central Board of Direct Taxes which is part of the Department of Revenue Service. ஸோ நம்ம வந்து ஒரு டேக்ஸ் கட்டணும்னு பார்த்துட்டோம்னா அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே தான் போகும். ஏன்னா அது வந்து காசு சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே தான் போகும். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஸோ உங்களுக்கு ஃபினான்ஷியலாக எந்தெந்த வகையில் என்னென்னலாம் வருதோ, ஸோ இப்போ காசு விஷயத்தில் காசு எதெல்லாம் சம்மந்தப்படுதோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே வரும். ஸோ த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இப்போ வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீட்டா மன்ட்ராலியா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க தான். ஸோ இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து யாருக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டா மன்ட்ராலியா இஸ் அ செக்டார் விச் இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபோக்கஸ்ட் ஆன் த நேஷனல் எக்கானமி ஃபங்க்ஷனிங் அஸ் அ ட்ரெஷரி ஆஃப் இந்தியா. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து வீட்டா மன்ட்ராலியா அவங்களோட மூலியமாக அது வந்து நடத்தப்படுது. ஸோ இட் இஸ் ஆஸ் த நேஷனல் எக்கானமி ஆஸ் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் இது வந்து ட்ரெஷரி ஆஃப் இந்தியாவை அது வந்து வேலை செய்யுது. கீ ஏரியாஸ் அப்படின்னா டாக்ஸேஷன், ஃபினான்ஷியல் லெஜிஸ்லேஷன், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், கேபிட்டல் மார்க்கெட், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஃபினான்ஸ், யூனியன் பட்ஜெட். இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மணி வந்து இதில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து வேலை செய்யும். இதில் வந்து ஒரு மையப்புள்ளி எதுன்னா பணம் தான். ஸோ பணத்தை வச்சு தான் இது எல்லா மினிஸ்ட்ரிஸுமே வேலை செய்யுது. அது கீழே இருக்கிற டாக்ஸேஷன், ஃபினான்ஷியல் லெஜிஸ்லேஷன், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், கேபிட்டல் மார்க்கெட், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஃபினான்ஸ், யூனியன் பட்ஜெட் இதுவுமே வந்து பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே வருது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் எது கீழே வருதுன்னு பார்த்தோன்னா பணத்துக்கு கீழே வருது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் உள்ளே எது வருதுன்னு பார்த்தோன்னா டாக்ஸேஷன் வருது. ஸோ டாக்ஸேஷன், ஃபினான்ஷியல் லெஜிஸ்லேஷன், இன்ஸ்டிடியூஷன், கேபிட்டல் மார்க்கெட், சென்ட்ரல் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வருது. As a chartered accountant, many aspects of your professional life will be influenced by the ministry and its announced. So Ministry of Finance கீழே தான் வந்து பார்த்தோன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியுமே வருது. ஸோ ஐசிஐ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வருது. ஸோ ஐசிஐ கீழே ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வரும். A key functions of the financial ministry is the presentation of the union budgetary as annual event eagerly anticipated by the professionals and the public. ஸோ ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸோட மெயின் வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யூனியன் பட்ஜெட்ரியை கிரியேட் பண்ணுறது. ஸோ ஒரு நாடு நடத்தணும், அதை எப்படி நடந்துச்சு, எப்படி நடக்குது, எப்படி நடக்க போகுது, ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா யூனியன் பட்ஜெட்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்க வேண்டியது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸோட ஒரு முக்கியமான வேலை. ஸோ அடுத்தது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கண்ட்ரோல்ஸ் கீ சர்வீசஸ் இன் இந்தியாஸ் ஃபினான்ஷியல் கவர்மெண்ட். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பணத்தில் அது வந்து ஒரு மெயின் சர்வீஸாக வந்து ஏன்னா பணம் இல்லைன்னா இந்த ஒரு நாட்டில் எந்த ஒரு வேலையுமே நடக்கப்படாது அப்படின்றது இந்த ஒரு ஆன்டில் டேட்டில் அது அப்படி வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் டேக்ஸ் கலெக்ஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அந்த ஒரு பணத்தை டேக்ஸை வந்து நம்ம வந்து வாங்கிட்டு அதை வந்து எப்படி நம்ம வந்து நிர்வாகம் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து அதுவுமே வந்து பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே அது வந்து வரும். ஸோ இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் கவர்மெண்ட் அக்கௌண்ட் ஆடிட்டிங். ஸோ ஆடிட்டிங்குமே வந்து பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வருது. ஸோ இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ், எக்கனாமி அட்வைஸ் அண்ட் அனாலிசிஸ். ஸோ எக்கனாமிக் வைஸாக நம்ம வந்து கண்ட்ரியை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றதுமே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் வந்து சொல்லுவாங்க. இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ், சிவில் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேமெண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அதெல்லாமே பண்ணுறோன்னா அது வந்து சிவில் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸில் தான் வரும். ஸோ
அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் வந்து கவர்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ காஸ்ட் அண்ட் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் வந்து இது பண்ணுறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கம்பேரிசஸ் 6 key டிபார்ட்மெண்ட் இந்தியன் எக்கனாமிக்கல் அண்ட் பப்ளிக் ஃபினான்சஸ். ஸோ மெயின் டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஃபார்முலேட் ஃபிஸ்கல் பாலிசிஸ். ஸோ ஒரு பாலிசிஸை கொண்டு வரணும். ஸோ ஒரு பணத்தை வந்து இப்படி செலவு, பணத்தில் வந்து ஒரு நோட்டை கிழிக்கக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து ஒரு கள்ள நோட்டு உருவாக்கக்கூடாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்வாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ ஹேண்டில்ஸ் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் பாலிசிஸ். ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ அவங்களுக்கு என்ன வேலைன்னா டேக்ஸ் அண்ட் ரெவென்யூ. ஸோ அது டைரக்ட் டேக்ஸாக இருந்தாலும் சரி, இன்டைரக்ட் டேக்ஸாக இருந்தாலும் சரி, அதை வந்து மேனேஜ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூக்கான வேலை. டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டாக் மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா அதை வந்து ஒரு நல்ல முறையில் அவங்க வந்து பணத்தை வந்து பாதுகாக்க வேண்டியது டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட்டோட வேலை. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் மேனேஜஸ் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து எந்தெந்த வகையில் அவங்க வந்து செலவு பண்ணுறாங்க, செலவை வந்து முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்த வேண்டியது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சரோட வேலை. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஸோ ஃபினான்ஷியல் சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங்கு, இன்சூரன்ஸு, பென்ஷனு. ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் வந்து இன்சூரன்ஸ் எத்தனை பேர் கட்டுறாங்க, பென்ஷன் எத்தனை பேர் வாங்குறாங்க, பேங்கிங் எந்தெந்த முறையில் நடக்குது. ஸோ ஆர்பிஐ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கீழே தான் வரும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் கோஆர்டினேட் பப்ளிக் செக்டார்ஸ் அண்டர்டேக்கிங் பாலிசிஸ். ஸோ ஒரு பப்ளிக் செக்டாரோட பாலிசி, ஸோ இது எதுக்கு இந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் தான் இந்த மாதிரி வேலை செய்வாங்க. ஸோ அடுத்த மினிஸ்ட்ரி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அப்படின்னா த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் ரெகுலேட்ஸ் கம்பெனிஸ் அண்ட் எல்எல்பிஸ் இன் இந்தியா. ஸோ கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கார்ப்பரேட் அதே வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுச்சு. கார்ப்பரேட்னா அது வந்து ஒரு கம்பெனி பேஸ்ட் ஒரு மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்துட்டு கார்ப்பரேட் ரெகுலேஷன், இன்ஃபோர்ஸ் கம்பெனி லா, கம்ப்ளைன்ஸ். ஸோ அந்த ஒரு கம்பெனி லாவை ஃபாலோ பண்ணி தான் எல்லா கம்பெனியுமே வேலை செய்யணும் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸோட ஒரு மெயின் வேலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பிஸ்னஸ் ஓவர்சைட் மேனேஜர்ஸ் கம்பெனிஸ் அண்ட் எல்எல்பிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஒரு நாட்டில் வந்து எந்த அளவுக்கு கம்பெனிகள் அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா வேலை வாய்ப்பு அதிகமாகும். ஸோ அந்த ஒரு கம்பெனிஸை அதிகமாக்குற வேலையுமே வந்து பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் தான் செய்யணும். ஸோ அதுக்கப்புறமா இன்வெஸ்டர்ஸ் ப்ரொடெக்ஷன். ஸோ ஒரு பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான அந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடெக்ஷன். அதுவுமே வந்து பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்க்குள்ள தான் வரும். காம்படிஷன் அட்வைசி ப்ரொமோட்ஸ் மார்க்கெட் காம்படிஷன். ஸோ மார்க்கெட் காம்படிஷன் எப்படி ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்டோ ஸ்டாக் மார்க்கெட்டோ இருக்குதுன்னா அதோட விலையை வந்து உயர்த்தி ஒரு ஸ்டாக் வந்து எந்த அளவுக்கு வாங்கப்படுதோ அந்த ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ அந்த அளவுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸோட வேலை தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்னா த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சர்வ்ஸ் அஸ் இந்தியாஸ் மினிஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டர்னல் செக்யூரிட்டி அண்ட் டொமஸ்டிக் செக்யூரிட்டி. ஸோ உள்நாட்டுத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழில் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு அமைச்சரோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவுக்குள்ளே எந்த பிரச்சனை வந்தாலுமே அவர் தான் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும். ஸோ ஒரு ஃபாரின் நாடு, ஒரு பாகிஸ்தான் வந்து போருக்கு வந்தாலையும் இவங்க தான் வந்து அதுக்கான பொறுப்பு எடுத்துக்கணும். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பார்டர் மேனேஜ்மெண்ட்னா ஸோ இப்போ பாகிஸ்தான் வந்து இந்தியாவை ஆக்கிரமிப்பு இப்போ செய்கிறாங்கன்னா அதை செய்யாமல் தடுக்கிறது வந்து இந்த ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அதுக்கான மினிஸ்டர் தான் அதை வந்து பார்த்துக்கிறோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி. ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டினா ஒரு குண்டுவீச்சு நடக்குது. ஸோ இப்போ ஒரு மும்பையில் தாஜ் ஹோட்டல் அந்த ஒரு ஃபயர் அட்டாக் நடந்துச்சு. ஸோ அதையுமே வந்து அதோட பொறுப்பு யார் எடுத்துக்கணும்னு பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் எடுத்துக்கிறோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஒஃபிஷியல் லாங்குவேஜ்னா இந்த நாட்டில் என்னென்ன மொழி பயன்படுத்தணும் அதையுமே வந்து பொறுப்பெடுத்துக்க வேண்டியது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அந்த ஒரு உள்நாட்டுத்துறை அமைச்சர் அவர் தான் வந்து எடுத்துக்கணும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ். உங்களோட ஸ்டேட் இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கும் சண்டை, இல்லை ஒரு ஸ்டேட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிக்கும் சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அந்த ஒரு உள்நாட்டுத்துறை அமைச்சர் தான் அதையுமே வந்து டீல் பண்ணுவார். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் ஓவர்சீஸ் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் அஃபேர்ஸ். ஸோ ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் அஃபேர்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி சட்டம் இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க வந்து இந்தியா கூட சேர்ந்ததுனால அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக்ல போயிட்டு நம்மளும் போயிட்டு இடம் வாங்கலாம், அவங்க இடத்த வாங்க முடியும். ஸோ வாங்க முடிச்சு நம்மளாலையும் வந்து ஒரு இதுவாக பண்ண முடியும். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏன் தனியாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கே வந்து ஒரு தனி நாடாக வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ ஒரு 1971 வரைக்குமே ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஒரு தனி சட்டம் இருந்துச்சு, ஒரு தனி
அமைச்சர், முதலமைச்சர், எம்பி, பிஎம் எல்லாருமே அது வந்து தனியாக இருந்தாங்க. அது ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து 1971 அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்தியா கூட சேர்ந்ததுனால அது வந்து இப்போ இந்தியாலையும் அது வந்து சேருது. அதனால அது வந்து தனியாக இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் என்னென்ன இருக்குது, என்னென்ன அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சர்வ்ஸ் அஸ் இன்டர்னல் மினிஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டர்னல் செக்யூரிட்டி அண்ட் டொமஸ்டிக் பாலிசி. ஸோ உள்நாட்டுத்துறை பாதுகாப்புக்கும் அதுக்கப்புறமா அதில் உள்நாட்டுத்துறை பாலிசிஸ், ஸோ என்னென்ன விஷயத்தை நம்ம வந்து நடைமுறை கொண்டு வரணும் அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ த மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் இஸ் பவர்ட் இன் த இந்தியன் லீகல் சிஸ்டம் ஆக்டிங் அஸ் த சென்ட்ரல் அண்ட் ஸ்மூத் ஃபங்க்ஷன் அஸ் த ஜுடிஷியல் ப்ரொவைட் லீகல் கைடன்ஸ் டு த கவர்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு லா இருக்கும். ஸோ அந்த ஒரு லாவை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியை ரூல் பண்ணணும். ஒரு கம்பெனியை ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்குமே அந்த லாக்குள்ளே தான் நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ். ஸோ அது ஜஸ்டிஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது மீறினால் வந்து தண்டனை செய்யப்படும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு ஜஸ்டிஸ்ன்ற வேர்டை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ் ப்ரொவைட் லீகல் அட்வைசஸ் டு ஆல் மினிஸ்டர்ஸ் அண்ட் டெபார்ட்மெண்ட்ஸ் இன் த யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஹேண்டில்ஸ் லிட்டிகேஷன் ஆன் த பிஹால்ஃப் ஆஃப் த யூனியன். ஸோ லீகல் அஃபேர்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லா ஒரு மினிஸ்டர்ஸுக்குமே, எல்லா ஒரு கம்பெனி ஓனர்ஸுக்குமே, எல்லா ஒரு கடை ஓனர்ஸுக்குமே எல்லாருக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லி அது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து மென்ஷன் பண்ணுற வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸோட இதுதான். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி இந்த ஒரு இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிராஃப்டிங் பிரின்சிபல் லெஜிஸ்லேஷன் ஃபார் த யூனியன் அண்ட் செக்யூரிட்டைசேஷன் சன்ஆர்டினரி லெஜிஸ்லேஷன். ஸோ இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பிரின்சிபலுக்கு அது வந்து ஒரு யூனியனாவோ இல்லை ஒரு தனிப்பட்ட முறையிலாவோ அது வந்து எப்படி நடைமுறை கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணுறது வந்து லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஸோ டீல்ஸ் வித் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஜட்ஜஸ் அண்ட் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வேரியஸ் இஷ்யூஸ் ஆஃப் த இந்தியன் ஜுடிஷியரி. ஸோ இவங்க வந்து ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தான் வந்து பார்த்துக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னது. ஸோ செபின்னு சொல்லுவாங்க இதை வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்க தான் வந்து பார்த்தோன்னா எல்லா ஸ்டாக்கையுமே மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு authority. The Security Exchange Board of India (SEBI) is primarily regulated as the authority of India's security and commodity market, ஆப்ரேட்டிங் அண்டர் த ஓவர்சீஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸு கீழே தான் வந்து ஒர்க் ஆகுது. இதோட மெயின் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகாமல் பார்த்துக்கிறதோ இல்லை வாங்குற ஸ்டாக்கோ விற்கிற ஸ்டாக்கோ வந்து சேஃப்டியாக ப்ரொவைட் பண்ண வேண்டியது வந்து செபியோட வேலை. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இதை வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா April 12, 1988 அப்போவே வந்து பார்த்தோன்னா இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பட் நமக்கு வந்து ஸ்டாக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி தான் தெரியுது. பட் 1988 இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதை வந்து ஹர்ஷத் மேதான்னு சொல்லுவாங்க. ஸோ ஹர்ஷத் மேதா வந்து இதை வந்து ஒரு ப்ராப்ளம் ஆக்கி விட்டார். ஸோ ஒரு 10,000 ஸ்டாக் ஒரு 30,000 ஸ்டாக் ஒரே மட்டுக்கு வாங்கி அதோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி அதை வந்து சேல் பண்ணிடுவார். இதுதான் வந்து பார்த்தோன்னா ஹர்ஷத் மேதா செஞ்ச வேலை. ஸோ அப்போவே வந்து அவர் வந்து உஷாராகி செஞ்சார். ஆனால் நமக்கு வந்து ஸ்டாக் அப்படின்னா எப்போன்னு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2005 மேலே தான் தெரிஞ்சது. ஸோ ஸ்டாட்டரி அத்தாரிட்டி ஸோ கிராண்ட் ஃபுல் ஸ்டாட்டரி பவர் ஆஃப் த Jan 30, 1992 via the SEBI Act 1992. ஸோ ஸ்டாட்டரி பவர்னா ஃபுல் பவர். ஸோ ஃபுல் பவரை வந்து எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா Jan 30, 1992 வந்து கொடுத்தாங்க. ஸோ இது வந்து எது கீழே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே தான் ஒர்க் ஆகுது. அடுத்த பார்க்க போகிற டாபிக் வந்து அதுதான் இன்டர்னல் சென்ட்ரல் பேங்க் ரெகுலேஷன் த பேங்கிங் சிஸ்டம் அண்ட் ப்ரொமோட்டிங் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு மெயின் பேங்கிங் சிஸ்டம் எதனால ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ரிசர்வ் பேங்க்கில் தான் ஒர்க் ஆகுது. அவங்க வந்து செபியை வந்து அந்த ஒரு பணத்தை வந்து ரிசர்வ் பேங்க்கில் தான் போட்டு வைப்பாங்க. ஸோ பேங்கிங் ரெகுலேஷன் சூப்பர்வைசர்ஸ் ஆல் இந்தியன் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ எல்லா பேங்க்ஸையுமே வந்து பார்த்துக்க வேண்டியது ரிசர்வ் பேங்கோட வேலை. ஸோ கரன்சி மேனேஜ்மெண்ட் அண்ட் இந்தியன் ருபீஸ் சப்ளை. ஸோ இதையுமே வந்து ரிசர்வ் பேங்க் தான் செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோட்டை பிரிண்ட் பண்ணுறதோ அதை வந்து பப்ளிக் பண்ணுறதோ வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்கோட வேலை. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ரொமோட் சஸ்டைனபிள் எக்கனாமிக் க்ரோத். ஸோ ஒரு எக்கனாமிக் வந்து ஒரு எக்கானமி எந்தளவு வந்து வளர்ச்சி அடைய ஒரு மெயின் ரீசன் வந்து என்னென்னு பார்த்தோன்னா வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேமெண்ட் சிஸ்டம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு யூபிஐ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுமே வந்து பார்த்தோன்னா செபி. த ஆர்பிஐ ஆப்ரேட்ஸ் ஸ்பெஷலைசேஷன் சிவிலைசேஷன் இன்க்ளூடிங் BRBNM ஃபார் கரன்சி பிரிண்டிங் அண்ட் NPCI ஃபார் பேமெண்ட் ரெகுலேஷன். ஸோ இந்தியா வந்து BRBNM அப்படின்ற ஒரு ரூலை தான் வந்து அந்த ஒரு நோட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கான
ரூலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்பிசிஐ அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூபிஐக்கான அந்த ஒரு பேஸாக வச்சு அந்த ஒரு யூபிஐக்கான லாவை அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இன்சால்வன்சினா வேற ஒன்றும் இல்லை, கோர்ட்டில் போயிட்டு நான் எங்கிட்ட சொத்து மதிப்பு இவ்வளோ தான், என்னால் இனிமேல் இருக்கிற கடன் வந்து கட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இன்சால்வன்சி. ஸோ அதை பற்றி நம்ம வந்து முழுசாக பார்க்கலாம். த இன்சால்வன்சி பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா ஐபிபிஐ ஓவர் சால்வன்சி இன்சால்வன்சி அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் த என்டையர்ஸ் இன் இந்தியா. ஸோ என்னால் வந்து இந்த அளவுக்கு தான் என்னோட சொத்து வசதி இருக்குது, அது மட்டும்தான் என்னால் வந்து கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து எழுதி வாங்கிட்டு வரதுக்கு பேர் தான் இன்சால்வன்சி. ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் மேண்டேட். ஸோ எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 1st October 2016. ஸோ 1st October 2016 வந்து இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் ஆஃப் இந்தியா 2016 அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்டர் கவரேஜ். ஸோ பார்டர் கவரேஜில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து எந்த ஒரு ஸோ இந்தியாவோட பார்டருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து பாகிஸ்தான்காரன் வந்து இந்தியாவில் இன்சால்வன்சி வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அது வந்து பாகிஸ்தானில் செல்லாது. ஸோ ரெகுலேட்ஸ் இன்சால்வன்சி ஃபார் இண்டிவிஜுவல் கம்பெனிஸ், லிமிடெட் லைபிலிட்டி, பார்ட்னர்ஷிப் ஆக்ட் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் வித்தின் இந்தியா. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கம்பெனி வந்து இந்தியாவுக்குள்ளே இருந்தாலோ, இல்லை ஒரு லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் வந்து இந்தியாவுக்குள்ளே இருந்தாலோ, இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி வந்து இந்தியாவுக்குள்ளே இருந்தாலோ, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்சால்வன்சி பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் கீழே அவங்க வந்து இன்சால்வன்சி வாங்கலாம். அது வந்து சொத்து மதிப்போட கடன் அதிகமாக இருந்தால் இன்சால்வன்சி வாங்கலாம். So expedited resolution designated to speed up the resolution process of the status trust and simplify proceedings. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்துட்டுனா அந்த ஒரு வேலையை வந்து சீக்கிரமாக முடிக்கும் அப்படின்றது தான். ஸோ ட்ரிபியூனல் ஓவர்சர்ச் அப்படின்னா ஹேண்டில் கேசஸ் த்ரூ த நேஷனல் லா ட்ரிபியூனல். ஸோ நேஷனல் கம்பெனி லா ஆஃப் ட்ரிபியூனல் இதுக்கு கீழேயும் இது வந்து வேலை செய்யும். டெப்ட் ரிகவரி ட்ரிபியூனல். டெப்ட் ரிகவரி ட்ரிபியூனல்னா அந்த ஒரு கடனை வந்து நம்ம திருப்பி எடுக்கிறது. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து இப்போ வந்து என்கிட்ட 10,000 கோடி பணம் இருந்துச்சு, 5,000 கோடி சொத்து மதிப்பு இருந்துச்சுன்னா இன்னும் 5,000 கோடி கடன் வந்து அந்த சொத்து மதிப்பை கழிச்சிட்டு இன்னும் 5,000 கோடி கடன் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு 5,000 கோடி வந்து நான் ஒரு வேற ஒரு பிஸ்னஸில் போட்டேன். அந்த ஒரு வேற ஒரு பிஸ்னஸ் வந்து எனக்கு வந்து 15,000 கோடி ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஸோ அந்த ஒரு 5,000 கோடி கடனை கழிக்கிறதுக்கு பேர் தான் டெப்ட் ரிகவரி ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெயின் விஷயத்துக்குள்ளே வரோம். which conflicts arise between citizens and between cities and the government and the judiciary resolving these disputes. It plays such a vital role in upholding the law of rule and ensuring justice. ஸோ ஒரு மனுஷனுக்கும் சண்டை வந்தாலும் சரி, ஒரு மனுஷனுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சண்டை வந்தாலுமே சரி, ஸோ ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம் ஒரு கோர்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து தீர்த்து வைக்கும். ஸோ கீ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி, ஒரு முக்கியமான வேலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆஃப் லா வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி வந்து மக்களுக்கு தெரிய வைக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டிஸ்பியூட் ரெசால்யூஷன்னா அந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது. ஸோ அடுத்த வேலை என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டிங் ஃபேர்னஸ். ஸோ ஒரு நியாயத்தை வந்து முன்னெடுத்துறது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டிங் ஃபேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜுடிஷியல் ஹையரார்கி. ஸோ இந்த ஒரு ஹையரார்கி எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அண்ட் மெட்ரோபாலிட்டன் கோர்ட். ஸோ இது 4 வச்சு தான் வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த ஜுடிஷியல் ஹையரார்கியை. ஸோ ஹை கோர்ட் டிசிஷன் பைண்டிங் அக்ராஸ் ஆல் இந்தியா. ஸோ ஆர்டிகல் 141. ஸோ ஹைகோர்ட்டுக்கு அடுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன, ஹைகோர்ட் என்னன்னா என்ன, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கீழே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஆரம்பிப்போம். The Supreme Court of India stands as the highest level judicial authority as the final arbitrate at the legal disputes at the guardian of the constitution. சுப்ரீம் கோர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயும் வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கோர்ட். நாம் வந்து பேசி நமக்கு வந்து ஹியரிங் கொடுக்கறதுக்கு சுப்ரீம் கோர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கோர்ட். ஸோ இதை வந்து எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 26 January 1950. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டா ஃபெடரல் கோர்ட்டுன்னு இருந்துச்சு, அது வந்து பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. த சேம் டே இந்தியா அடாப்டட் இட்ஸ் கான்ஸ்டிடியூஷன். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து 26 January 1915 வந்துச்சு. கான்ஸ்டிடியூஷனுமே வந்து 26 January 1950 தான் வந்துச்சு. ஸோ கான்ஸ்டிடியூஷன் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வேலையே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 26 January 1915 தான் இது வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ ஜுடிஷியல் ஹெட். ஸோ ஜுடிஷியல் ஹெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெட் பை த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா who position in outline in the article 126 of the constitution. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஜட்ஜ் வந்திருப்பாங்க. அந்த ஜட்ஜுக்கே வந்து பார்த்தோன்னா டாப் ஜட்ஜை நம்ம என்ன சொல்லுவோம்னா சீஃப் ஜஸ்டிஸ். ஸோ சீஃப் ஜஸ்டிஸால் வந்து இது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து மெயின்டைன் பண்ணப்படுது.
Composition and access. Bench strength. Initially comprised of 7 members, including the Chief Justice, currently expanded to 34 members to manage increased case loads. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தோன்னா இது வந்து 7 ஜட்ஜஸோட ஆரம்பித்தாங்க. சாரி 7 மெம்பர்ஸ், 7 மெம்பர் சீஃப் ஜஸ்டிஸோட சேர்த்து இது வந்து ஒரு 7 மெம்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ எத்தனை பேரில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா 34 மெம்பர்ஸ்லையும் சீஃப் ஜஸ்டிஸோட சேர்த்து 34 மெம்பர்ஸில் இருக்குது. So citizens' rights. Individual can seek relief direct for the Supreme Court through the writ petition. ஸோ இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அவங்க வந்து வெறும் ஒரே ஒரு கேஸ் எழுதி வந்து அவங்களால வந்து டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட். ஸோ த ஹைகோர்ட் இஸ் ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் இன் அ ஸ்டேட் ஆர் யூனிட்டரி பிளேயிங் ஏ க்ரூஷியல் ரோல் இன் அ ஸ்டேட் லெவல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஒரு ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனால் ஹையஸ்ட்டாக எந்த லெவலில் போய்ட்டு வாதாட முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் தான் வாதாட முடியும். தட் இஸ் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கோர்ட் இன் ஸ்டேட், வாதாடக்கூடியது. ஸோ கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ், அவங்களோட கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 214 மேண்டேட்ஸ் ஹை கோர்ட் இன் ஈச் ஸ்டேட் ஃபார் ஜுடிஷியல் ஓவர்சைட். ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைகோர்ட் இருந்தே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லலாம். இல்லை ஒரு 2-3 ஸ்டேட் வந்து ஷேர் பண்ணியுமே வந்து ஒரு ஹைகோர்ட் இருக்கலாம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷன் சொல்லுது. ஸோ அடுத்தது வந்து ஜூரிஸ்டிக்ஷன். பொசஸஸ் அபிலிட்டேட் ஆர் ஒரிஜினல் சூப்பர்விஷன் ஜூரிஸ்டிக்ஷன் ஓவர் சபார்டினேட் கோர்ட்ஸ். ஸோ எத்தனை சபார்டினேட் கோர்ட்ஸ் இருந்தாலுமே அந்த ஒரு சூப்பர்விஷன் ஜுடிஷியரி அப்படின்னா என்னன்னா, ஸோ அந்த ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு மெயின் கோர்ட்டாக வந்து இதுதான் இருக்கணும். ஸோ ஒரு ஹை கோர்ட் தான் வந்து அந்த ஒரு ஸ்டேட்டுக்கான மெயின் கோர்ட்டாக இருக்கணும். அது வந்து அந்த ஒரு ஸ்டேட்டோட கேபிட்டல் என்ன இருக்குதோ அந்த ஊரில் தான் அது வந்து இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்சஸ். நம்பர் ஆஃப் கோர்ட்ஸ். இந்தியா ஹாஸ் 28 ஹை கோர்ட்ஸ் வித் 6 ஸ்டேட்ஸ் ஷேரிங் அ சிங்கிள் ஹை கோர்ட். ஸோ 25 கோர்ட் வந்து இந்தியாவில் இருக்குது. 6 ஸ்டேட்ஸ் வந்து ஒரே ஒரு ஹை கோர்ட்டை அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது சிட்டிசன்ஸ் ரைட்ஸ். Citizens can file writ under Article 226 for fundamental right violation. ஸோ இப்போ நம்ம வந்து ஹைகோர்ட்டில் போயிட்டு கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிகல் 226க்கு கீழே நம்ம வந்து போயிட்டு கேஸ் கொடுக்கணும். கேஸ் கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து வரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா பிலோ த ஹைகோர்ட் விச் இஸ் இந்தியன் ஜுடிஷியரி ஹைரார்கி. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சர்வ்ஸ் as the principal tribunal court, handles a wide array of the civil and criminal cases at the local level. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு பெரிய கோர்ட் எதுன்னு பார்த்தோன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தான். ஸோ அது வந்து ஒரு சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ் அட் த லோக்கல் லெவல். ஸோ இப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு சென்னை டிஸ்ட்ரிக்ட்னா, ஸோ ஒரு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா அது ஒரு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உள்ள மட்டும் வர்ற கேசஸ் வந்து டீல் பண்ணுறது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. ஸோ அது வந்து கிரிமினல் கேசஸாக இருக்கலாம், இல்லை சிவில் கேசஸாக இருக்கலாம், இல்லை எந்த முறையில் கேசஸாக இருந்தாலுமே அது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டால் வந்து டீல் பண்ண முடியும். டைப்ஸ் ஆஃப் கேசஸ் ஹேண்டில்டு. ஸோ இது வரைக்கும் அவங்க வந்து எந்தெந்த மாதிரி கேசஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிவில் மேட்டர்ஸ். ஸோ சிவில் மேட்டர்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, எனக்கும் வேறு ஒருத்தருக்கும் சண்டை வர்றது, அதை தீர்த்து வைக்கிறது. ஸோ கிரிமினல் கேசஸ்னால் இப்போது வேறு ஒருத்தர் கொலை பண்ணிடுறது. ஸோ அதை தீர்த்து வச்சு அந்த குற்றவாளி யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அதோட தண்டனையை கொடுக்குறது தான் வந்து பார்த்தோன்னா சிவில் அண்ட் கிரிமினல் மேட்டர்ஸ். So definition jurisdiction, pecuniary jurisdiction. So a civil judge is authorized to try suits valued at no more than rupees 2 crore based on the financial limit of the disputes. So இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு உள்ள ஒரு விஷயம் வருதுன்னா, ஒரு 2 கோடி ரூபாய் ஒருத்தன் வந்து திருடிட்டான் அப்படின்னா இது வந்து 2 கோடி ரூபாய்க்கு உள்ள திருடினா இது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்குள்ள வரும். 2 கோடி ரூபாய்க்கு மேலே திருடினா இது வந்து ஹை கோர்ட்டுக்கு போயிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா territorial jurisdiction. Courts gain authority over the cases based on the designation geographical areas where parties reside on the property is located. ஸோ இப்போ அதுதான் நான் சொன்னேன், ஒரு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் உள்ள என்னென்ன இருக்குதோ, ஒரு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் உள்ள என்னென்ன பிரச்சனை வருதோ அது எல்லாத்தையுமே தீர்த்து வைக்க வேண்டிய கடமை வந்து பார்த்தோன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா மெட்ரோபாலிட்டன் கோர்ட். மெட்ரோபாலிட்டன் கோர்ட் அட்ரஸ் லீகல் டிமாண்ட்ஸ் இன் மேஜர் அர்பன் சிட்டிஸ். ஸோ அர்பன் சிட்டிஸ்க்கு ஒரு அர்பன் சிட்டிஸ்னால் அதில் வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் கோர்ட் இருக்கும். ஸோ அந்த ஒரு மெட்ரோபாலிட்டன் அந்த ஒரு அர்பன் சிட்டிஸ்குள்ளே என்னென்ன பிரச்சனை நடக்குதோ அதெல்லாமே தீர்த்து வைக்க வேண்டியது மெட்ரோபாலிட்டன் கோர்ட்டோட கடமை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்டு க்ரைட்டீரியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் ஏரியா விச் இஸ் பாப்புலேஷன் எக்ஸீடிங் 10 லட்சம் பேர். ஸோ ஒரு 10 லட்சம் பேர் இந்த ஒரு ஏரியாவில் இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு மெட்ரோபாலிட்டன் கோர்ட் வந்து கட்டணும். அந்த ஒரு மெட்ரோபாலிட்டன் கோர்ட் வந்து இருக்கும். அந்த ஒரு கோர்ட்டில் போய்ட்டு நம்ம வந்து கேஸ் போட்டு நம்ம வந்து ஜெயிச்சுக்கலாம். ஸோ மெஜிஸ்டரியல் அத்தாரிட்டி. சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஆஸ் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் power
மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஹேஸ் அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் பவர். ஸோ மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு கீழே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் கோர்ட்டோட ஹெட்டு. மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் வந்து அவங்க வந்து ஒரு லெவலுக்கு கீழே. ஸோ இதுதான் வந்து இது வந்து ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெகுலேட்டரி சாப்டர் 1 இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் வந்து முடிச்சது. ஸோ அடுத்த சாப்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ட்ராக்டர் பற்றி நம்ம வந்து ஒரு பெரிய வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். பட் இந்த வீடியோ வந்து எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து உங்களோட டவுட்டை என்னை வந்து போடுங்க. நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து என்னால் முடிச்ச அளவுக்கு நான் வந்து அதை வந்து சார்ட் அவுட் பண்ண பார்க்குறேன் கைஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.